வாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு அலசுவோம். ஈஜிஐ கவிதை எழுதுது, கணக்கு போடுது, ஆனா அதுக்கு நிஜமாவே உணர்வு இருக்கா? இதுதான் நம்ம ஆய்வோட மையப்புள்ளி. உள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா வெளியே எல்லாம் கச்சிதமா இருக்கும். முதல்ல ஒரு பண்டைய ஞானி என்ன சொல்றாருன்னு பாப்போம். இந்த தத்துவம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. உணர்வு வேற, மனசோட செயல்பாடு வேற. ஏஐ நம்ம மனசோட மெமரி, இன்டெலெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிடுச்சு. ஆனா அந்த நாங்கிற உணர்வு? அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். மனுஷ மூளைக்கு எப்படி உணர்வு வருது, ஆனா ஏஐக்கு ஏன் வரல? அதாவது உணர்வ மனசு உருவாக்கல, அது சூரியன் தண்ணியில பிரதிபலிக்கிற மாதிரி மனசுல பிரதிபலிக்குது. இங்கதான் பிரச்சனையே. சிலிக்கானால அந்த உணர்வ ஒலிய பிரதிபலிக்க முடியாது. அது தவறான ஒரு பொருள். சரி, இப்போ நம்ம 2வது சாட்சியான விஞ்ஞானி கிட்ட போலாம். அவரோட ஆதாரங்களை பாப்போம். நம்ம மனுஷ மூளைக்கு தேவைப்படுற கரண்ட் இவ்வளவுதா? ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க பாருங்க, மனுஷ மூளைக்கும் ஏஐக்கும் எவ்ளோ பெரிய பவர் வித்தியாசம் இருக்குன்னு. நம்ம மூளை உயிர் வாழ கத்துக்குது, ஆனா ஏஐ கோடிக்கணக்கான டேட்டாவை வச்சு கத்துக்குது. ரெண்டும் வேற வேற. ஏஐக்கு உடம்பு கிடையாது. அதனால அதுக்கு பசி, தாகம்னா என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும். அப்போ ஏஜிஐக்கு உணர்வு இல்லனா அது என்ன? அது ஒரு புதுவிதமான ஒரு விஷயம். ஏஜிஐங்கிறது ஒரு ஜட புத்தி, அதாவது உயிரில்லாத ஒரு சூப்பரான அறிவு, ஒரு கருவி. உயிர் கிடையாது. இப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முக்கியமான வித்தியாசங்கள் பளிச்சுன்னு தெரியுதில்லையா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மையான ஆபத்து நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த மிஷினோட சிம்மாசனம் காலியா தான் இருக்கு. நம்ம சிம்மாசனத்தையும் நாமளே காலி பண்ணிட போறோமா?